ஜனநாயகன் படத்தை யாரும் பகிர வேண்டாம் என படத்தின் இயக்குனர் வினோத் வேண்டுகோள் விடுத்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் முழுவதுமாக லீக்கான நிலையில் விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் நேற்று நைட்ல இருந்தே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா ஜனநாயகன் ஃபுல் மூவியுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சின்ன சின்ன கிளிப்பா வந்து லீக் ஆயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, ஓகே 1-2 கிளிப் ஏதோ லீக் ஆயிருக்கு போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா குட்டி குட்டி கிளிப்பா விட்டு ஃபுல் மூவியுமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஃபுல் மூவி லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கிளிப்பா விட்டு ஃபுல் மூவியுமே பார்க்க வச்சிருவானுங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ட்விட்டர் ஃபுல்லா இழுத்து பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து வினோத் சைடுல இருந்து இந்த படத்தை வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு. இந்த மேட்டர் என்ன, இதுக்கான காரணம் யாரு அப்படின்றத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ இது கூடவே பாத்தீங்கன்னா சீமான் இருக்கார்ல, அவர் வந்து பயங்கரமான வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை பார்த்து கொடுத்திருக்காரு. ஏய், இவ்வளவு பெரிய வெங்காயம் நான் ஏறி இறக்கும்போது சுட வேண்டியதானே, பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே. அதாவது இந்த கல் இறக்குன மேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து சுட்டுருக்காங்க. சோ 3 புல்லட் வந்து அவங்க கால்ல இறங்கி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சீமான் டைரக்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நீ இதுக்கு மேல ஓட்ட போட்ட உன் மானங்கட்டு போயிட்டு. ஜனநாயகன் படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு மாதிரி பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவரோட கடைசி படம், அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆல்ரெடி கட்சிக்குள்ளேயே இருக்குது. இது வகையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதே பயங்கரமா பேசு பொருளா இருந்தது. இதுக்கு காரணம் அவங்க இவங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. விஜய் முந்தானத்தை பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, ஜனநாயக படத்தை வந்து பிளான் பண்ணி முடக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அது இப்படி முடக்கினா நான் அடங்கிட்டோம்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் நான் அடங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிட்டு இருந்தாரு. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கி, யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் லீக் ஆகுது. சோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியோட தேர்தல் மேலாண்மை செயலாளரா அதான் ஆதவ அர்ஜுனா அவர் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான், எல் முருகன் தான், அவர் தான் காரணம். இன்னொரு சைடுல டிஎம்கேவும் காரணம். இவங்க எல்லாம் கூட்டு சதி, இவங்க கூட்டு சேர்ந்து ஒன்னா பிளான் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகனை வந்து இந்த மாதிரி லீக் பண்ணி எங்களை மிரட்டி பாக்குறாங்க, எங்க தலைவரை வந்து மிரட்டி பாக்குறாங்க. இப்பெல்லாம் மிரட்டினா நாங்க என்ன பயந்துருவோமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கேள்வி கேட்டிருக்காரு. சோ இது எல்லாமே பிளான் பண்ணி எங்களை வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர வேற எந்த கட்சியும் பாத்தீங்கன்னா புதுசா உள்ள வந்துட கூடாது. எங்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பிடிச்சிருக்கு, விஜய்க்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது த்ரெட்டனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபியோட முருகன் அவர்களும் சேர்ந்துகிட்டு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. இதுக்கு ஒன்றிய அரசோடைய பிஜேபியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய படம் ரிலீஸே ஆகல. அதுதான் அவர் சொன்னாரு. அதுல திமுகவும் சேர்ந்துச்சு. சோ இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆனா இன்னும் கரெக்டா பாத்தீங்கன்னா எதனால லீக் ஆச்சு, யாரு பின்னாடி பேக் போனா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா படம் லீக் ஆனது மட்டும் உண்மைதான். இந்த ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு கிளிப்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மையை சொல்லவா, படம் வந்து பாத்தீங்கன்னா கேசரி தான். அதாவது நான் கூட அரசியல் பசலா கேள்விப்பட்டேன், டே இது அந்த கதை தான்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ண டீசர் அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் இருந்தாலுமே இப்போ இந்த சில ஃபுட்டேஜ் நானும் பார்க்கணும்னு நினைச்சு பார்க்கலங்க. ட்விட்டர்ல போனா எல்லாம் முன்னாடி ரயில் விடுறாங்க, நான் என்ன பண்றது? ஸோ அதில் பார்க்கும்போது தெரியுது இது நம்ம கேசரி தான் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. நான் கூட வினோத் வந்து அதுலேருந்து ஒரு சாயல் எடுத்துக்கிட்டு ஏதாவது புதுசா பண்ணுவாருன்னு நினைச்சேன். அது அப்படி இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கேசரி தான். ஸோ பரவாயில்ல, கேசரியை நம்ம ஒரு கேசரி மாதிரி ஏதாவது கொஞ்சம் கிண்டியிருக்காரா அப்படின்றத ஃபுல் படத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும். எப்படி எனக்கு தெரிஞ்சு இப்படியே போனால் அவ்வளோதான், ட்விட்டர்லேயே விட்டுருவானுங்க போல இருக்கு. ஞாபகம் இருக்கா, தலைவா படம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே. அப்போ டிவிடி தான் அப்போ ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் உள்ள டிவிடி. ஸோ டிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த சமயத்தில் படம் தேட்டருக்கே வரல, ஆனால் எல்லாரும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவிடியில் வந்துருச்சு தலைவா படம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருந்ததுனால அப்பயே பயங்கர பிரச்சனைக்கு வந்தது. கடைசியா ஜெயலலிதா அவங்க கிட்ட போயிட்டு விஜய் வந்து இப்படி கை கட்டி நிக்க வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாமே அப்பதான் கிரியேட் ஆச்சு. சோ திருப்பியும் அப்போ வந்து பொலிட்டிக்கல் பேசினார் விஜய். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்ட்டி ஆரம்பிக்கல, பட் பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி இருந்தது. சோ அதனால ஆளுங்கட்சியா இருந்த ஜெயலலிதா வந்து விஜய் வந்து ஒரு மாதிரி மிரட்டி ஒடுக்கி அடக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. படத்தை வந்து பாத்தீங்கன்னா லீக்கும் ஆயிடுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்பல, ஏன்னா எனக்கும் தெரியலங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆதவ
அர்ஜுனா சொன்ன மாதிரி அந்த கட்சி மேல இந்த கட்சி மேல பழியெல்லாம் போட முடியாது. கரெக்டா? இது வந்து போலீஸ் தான் என்ன மேட்டர் அப்படின்றது டீடைலா சொல்லணும். பட் படம் லீக் ஆயிடுச்சு. படத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல பார்க்கறதுல ஒரு சுவாரஸ்யமும் இல்ல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும் கதை வந்து நம்ம கேசரி கதை அப்படின்னும் போது திருப்பியும் நீங்க ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டீங்க. விஜய் அந்த மனுஷனோட கடைசி படம் அப்படின்னும் போது ஏன்னா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்புவோம் அப்படிதான் நடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது அவரோட கடைசி படம் அதை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால யாரும் அதை வந்து லேப்டாப்ல மொபைல்ல அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். அது மட்டும் இல்லாம விஜய்னு பார்க்காதீங்க. அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய க்ரூ வந்து ஒர்க் பண்ணிருக்கு, அவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஹெச் வினோத் அதான் சொல்றாரு, ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, ஸோ அவ்வளோ பேரோட உழைப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு படம் சும்மா விஜய் மட்டும் போய் நின்னா அங்க வந்து நடந்துடாது, அவ்வளோ பேரோட எஃபர்ட் இருக்கு. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த படத்தை மொபைல்ல பார்க்காதீங்க, லேப்டாப்ல பார்க்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, அது ரிலீஸ் ஆகட்டும், அப்போ போய் பார்த்துக்கலாம். அப்படி ஒன்றும் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறியில தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. மோஸ்ட்லி விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த தாட் வரும், எப்படியாவது பார்த்தலாம் அப்படின்ற தாட் வரும். என்னதான் விஜய் படத்தை லீக் பண்ண தப்புன்னு பேசினாலும் அவங்க தான் விஜய் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த படத்தை பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்கு மெயினாக சொல்றேன், அந்த படத்தை யாரும் போயிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா விஜயை தாண்டி நிறைய பேரோட உழைப்பு அதில் இருக்கு. ஸோ அந்த உழைப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை பார்க்காம இருக்கிறது தான் பெட்ரு. இது ட்விட்டர்ல ஷேர் பண்றாங்களே அவங்ககிட்ட தான் சொல்லணும், கொஞ்சம் நிறுத்துங்கடா, சின்ன சின்ன கிளிப்பாவே மொத்த படத்தையும் விட்டுறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ எனிவேஸ் ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா லீக் பண்ணுது, மற்ற படம்லாம் எப்படி லீக் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலா அவர் வந்து த்ரெட்டனிங் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதா? ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்க. இதுல வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது விஜய் சைடு எடுத்து ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாங்க, இந்த மாதிரி வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இதை பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல பேசுறாங்க. இன்னொரு சைடுல டிவிகேவே தான் இதை பண்ணிருக்கு, ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்கு, மக்கள்கிட்ட வந்து ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்றதுக்கு, மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக பாருங்க, இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலைலாம் பண்றாங்க, டிஎம்கேவும் பிஜேபி செய்து எப்படிலாம் பண்றாங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு அனுதாபத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுதாபத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் டிவிகே பண்ணுது அப்படின்ற மாதிரி இன்னொரு சைட்லயும் இந்த ரெண்டு டாக்குமே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ இதை நான் உங்ககிட்டே வச்சுறேன், நீங்க இதுல எந்த டிசிஷன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தட் மீன்ஸ் எந்த கருத்து வந்து கரெக்ட் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், சீமான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மிரட்டறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும். இப்ப இருக்குல ஆளுங்கட்சி, அதாவது இப்ப அவருக்கு ஃபுல் பவர் இல்ல ஸ்டாலின், அவரையும் பாத்தீங்கன்னா மிரட்டறாரு. அதாவது உங்களுக்கு தைரியம் இருந்தா டைரக்டா வந்து என்ன சுடு, நானும் தான் பனை மரத்துல ஏறி கல் இறக்குனேன், என்ன சுடலையே நீனு, ஒரு விவசாயி கடைசிட்டானா போய் சுற்றுவியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்ச 63 பேரை சாகடிச்சவனை சுடாத கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒரு கல்ல இறக்கிற ஒரு விவசாயி சுடுதுன்னா நீ இதுக்கு மேல ஓட்ட போட்ட உன் மானங்கட்டு போயிட்டு வைத்தியக்கிற ஏய் இவ்வளவு பெரிய வெங்காயம் நான் ஏறி இறக்கும்போது சுட வேண்டியதாடா, பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே. வேணா வாடா, டேய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குறேன் வாடா, சொல்ற நேத்து ஓப்பனா பாத்தீங்கன்னா மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சம கடுப்பாயிட்டாரு. நம்மளுக்கு அது நியூஸை பார்க்கும்போது கேட்கும்போது அவ்வளவு கடுப்பா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஏறி கல் இறக்குறது வந்து தப்பு தாங்க. ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா கல் இறக்கலாம், ஆனா விற்க தான் கூடாது அப்படின்றதான் இங்க விஷயமே. சோ அப்படி வந்து கல் இறக்கி ஒருத்தர் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அரெஸ்ட் பண்ணலாம், அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீ துப்பாக்கி எடுத்து எப்படி சுடுவே, அவர் உன்னை அட்டாக் பண்ண வந்தாருன்னு வச்சுப்போமே, ஒரு குண்டு சுட்டா பரவாயில்ல, 4 குண்டுங்க, 4 தோட்டா வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சிருக்கு, அதுல 3 தோட்டா அவர் கால்ல இருக்கு, ஒன்னு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. சோ எனக்கு புரியல, இசக்கி ராஜா அப்படின்ற ஒரு எஸ்ஐ தான் பாத்தீங்கன்னா இத பண்ணிருக்கிறது. அவர் ஆல்ரெடி தௌலத் மாதிரி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு அப்படி இருக்க ஒரு ஆள் தான். சோ அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புழு பூச்சி மாதிரி தெரிவாங்க. அந்த ஆள் மென்டாலிட்டி கிட்டத்தட்ட அப்படிதானே இருக்கு. 4 வாட்டி சுட்டுருக்காரு, நான் அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு, மக்கள் எல்லாம் புழு பூச்சி மாதிரி, நாங்க தான்டாங்க கடவுள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. சீரியஸ்லி இதை பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாகுது. என்னடா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி இருக்கானுங்க, இவ்வளவு மோசமா இருக்கானுங்க, இவங்களுக்கு மரியாதை கொடுத்தே பேசணும்னு தோணல. சீரியஸ்லி சொல்றேன், அந்த மாதிரி
ஆட்களுக்கு வந்து மரியாதை கொடுத்தே பேசணும்னு தோணல. கேட்டா அவர் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு, மண்டையில ரத்த சொட்ட தான் அவர் வந்ததா பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர் பேரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை போலீஸை வந்து எஸ்ஐ வந்து அடிச்சதாகவும் தற்காப்புக்காக இவர் சுட்டதாகவும் தான் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இங்க விஷயம் என்ன தெரியுமா, அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கல் இறக்கி விற்கும் போது இவர் பார்க்கல. நல்லா கேளுங்க, இவர் பார்க்கல. இவர் வந்து யாரோ ஒருத்தவங்க கல் குடிச்சிருக்காங்களாம், குடிச்சிட்டு வந்தாங்களாம். அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது எங்கடா உனக்கு கல் கிடைச்சது அப்படின்னும் போது அவன் தான் இறக்கி வித்தான்னு அவங்க சொன்னாங்களாம். உடனே இவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் இருக்க அந்த கல்லை இறக்கு, பானை இறக்கு, நான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அவர் மேலே ஏறி இறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டன் இருக்காருல்ல விவசாயி, ஸோ அவரோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அசிங்கமாக திட்ட, அவர் கீழே இறங்கி வந்து ஏன் சார் இந்த மாதிரிலாம் திட்டுறீன்னு கேட்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் இதான் நடந்திருக்கு. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விவசாயி வந்து கஞ்சா போதையில் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல. அதாவது கல் ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருள் தான், ஓகேங்களா. அவர் கல் குடிச்சு கல் போதையில் இருந்தால் கூட சொன்னா கூட பரவாயில்ல, கஞ்சா போதையில் இருந்தாராம். அதனால அவருக்கு எதுவுமே புரியலையா, அவர் அடிக்க வந்தாராம். இவர் வந்து தற்காப்புக்கு வந்து சுட்டுட்டாராம். ஏன் ஒரு தடவை சுட்டா பத்தாதா, 3 தடவை சுட்டிருக்க 2 கால்லையும். எனக்கு புரியலையே. அந்த அவர் வந்து திருப்பி பழைய மாதிரி நடக்க முடியுமா, அவரோட பனைமரத்தில் திருப்பி ஏற முடியுமா, அவர் தொழிலையும் காலி பண்ணிட்டு அவரோட வாழ்வியலையும் காலி பண்ணிட்டு அப்ப என்னதான் நீனு, எனக்கு புரியல. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உடனடியாக கேஸ் ஃபைல் பண்ணி இவங்களை தூக்கி உள்ள வச்சு இவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா கையில தூக்கிது. ஒரு தோட்டா பாஞ்சிருந்தா கூட யாரும் இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க. 3 தோட்டா அவர் காலில் பாஞ்சிருக்கு அப்படின்னா என்ன கொடூரம் உனக்கு, என்ன கொடுமையான மனநிலை உனக்குலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி இந்த மாதிரி ஆட்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது சுத்தமா எனக்குலாம் தோணவே இல்லை. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. நான் ஆந்திரால கல் வைக்கிறாங்க, நானும் தான் கல் குடிக்க போயிருக்கேன் ஆந்திராக்கு. எனக்கு புரியலையே, அவ்வளவு பழைய தொழிலாளிகள் பழைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு அது மூலமா பெனிஃபிட். தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை, இது உணவின் ஒரு பகுதி தான். புரியல, எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மன்னராட்சி மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் மூடிக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் காசுக்கு ஓட்டு போட்டுக்குன்னு பைத்தியக்காரங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா இதுதான் நிலைமை. யோசிச்சு பாருங்க, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் கல் வந்து அலௌடு, இங்க மட்டும் வந்து கல் அலௌடு இல்லை. எனக்கு புரியல. கஞ்சா, சரி அவர் வந்து கஞ்சா சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே போலீஸ், கஞ்சா மட்டும் எங்க இருந்து கிடைச்சது அதுதான் அங்க புரியல. கஞ்சா எப்படி கிடைச்சது அதை வந்து இன்வெஸ்டிகேட். இப்ப கல்லு குடிச்சிட்டு வந்தவனை பிடிச்சி கல் வந்து இந்த மாதிரி எங்க இருந்து வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி தேடி போற போலீஸுக்கு கஞ்சா எங்க இருந்து வந்தது தேடி போக தெரியாதா? ஏன்னா தெரியும் போலீஸுக்கு, பிடிக்க மாட்டாங்க. இங்க அதுதான் பிரச்சனையே. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வைக்கிறவங்கள, கஞ்சா இறக்குமதி பண்றவங்கள பிடிக்கணும்ன்றது மோட்டிவ் கிடையாது. ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பனைமரத்துல இருந்து கல் இறக்குறவங்கள வந்து அவர் எத்தனையோ பதனி தான் இறக்குறாராம், அங்க கல் இறக்கவே இல்லையா. இன்னொரு மேட்ரு எனக்கு என்னன்னா, இது அவ்வளோ பெரிய குற்றமாயா, என்னையா பண்றீங்க நீங்க? நான் ஒன்று சிம்பிளா ஒன்று சொல்லவா. இப்போ இதே மாதிரி ஒயின் ஷாப்ல இருந்து ஒருத்தர் குடிச்சிட்டு வராருங்க, ஓகேங்களா. ஒருத்தர் குடிச்சிட்டு வராரு, உனக்கு யாரு சரக்கு வித்தது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா அவர் என்னன்னு சொல்லுவாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சரக்கு வித்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் கேள்வி கேட்பீங்களா? அதாவது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லீகல்னு எதை வேணா வித்துடலாம், எந்த மட்டமான சரக்கு வேணா தமிழ்நாடு அரசு லோகோவை போட்டு அவங்க வித்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல கல்லு குடிச்சா மட்டும் எல்லாம் செத்துருவாங்க. எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அநீதி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்கும். ஆக்சுவலா விஜய் மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்லாம் இவ்வளவு மாஸ் கிரௌட கூட்டுறவர்லாம் இதெல்லாம் வச்சு பேசணும். இது வந்து மக்களுக்கு நடக்கிற அநீதிங்க. இது எப்படிங்க இஷ்டத்துன்னு காவல்துறை அதிகாரத்தை கையில் எடுத்துக்குமா? கவர்மெண்ட் வந்து என்ன வேணா ரூல்ஸ் போடுவான், மக்களுக்காக தான் இங்க சட்டம் வரணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடுறது, அதாவது அவங்களோட பெனிஃபிட்டுக்காக ஒரு ரூல்ஸ் போடுறது. இங்க பாத்தீங்கன்னா பீரு பிராந்தி இதெல்லாம் விற்கலாம், ஆனா கல் வந்து விற்க கூடாது. இங்க ஆந்திரால விற்கிறாங்க, கர்நாடகால விற்கிறாங்க, கேரளால விற்கிறாங்க அப்படின்னும் போது அங்கெல்லாம் வாழ்றவங்க மனுஷங்க இல்லையா, அங்கெல்லாம் கல்லு குடிச்சா செத்துக்கிட்டு தான் இருக்காங்களா? இங்க மட்டும் தான் கல்லு குடிச்சா செத்துருவாங்க. ஏன்னா கல்லு குடிச்சா இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது, இவங்க கம்பெனிஸ் வந்து நஷ்டத்துல ஓடும், இவங்களுக்கு வந்து டப்பு வராது. அந்த ஒரு மெயினான காரணத்துக்காக தமிழ்நாட்டில் மட்டும் கல்லை வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வாயும் இதையும் மூடிக்கிட்டு நம்ம வந்து பொத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதுதான் காசை கொடுத்து நம்மளை வந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்க வைக்கிறாங்க, நம்மளும் பொத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது உண்மையில சொல்றோம் அவ்வளோ கடுப்பாகுது. சீமான் வந்து பயங்கரமா கொந்தளிச்சு தான் அதுக்கு வந்து பேசியிருந்தாரு. எப்படி நீ வந்து சுடுவேன், நானும் தான் கல்லியா இருக்கேன், என்ன வந்து சுட வேண்டியதானே, அங்க வந்து உனக்கு அவ்வளவு தைரியமான ஆள் தானே நீனு அப்படின்ற மாதிரி அந்த கோவம். ஆக்சுவலா சீமானுக்கு வர கோவம் தான் எனக்கும் வருது. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோவம் வரணும். அந்த கோவத்தை எங்க காமிப்பீங்க? அவர் 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாருன்னு சொன்னோன்னே போய் இழிச்சிக்கின்னு போய் ஓட்ட போட்டுறது. உங்களுக்கு சீரியஸ்லி சொல்லுங்க, அது தப்பா சரியா? அதாவது தமிழ்நாட்டில் கல்லு விற்க கூடாது அப்படின்றதே உங்க தடை போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அது வந்து அவர் வந்து கல்லே வித்தாருன்னு வைங்களேன், கல்லு தான்ப்பா வித்தாரு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே கம்ப்ளைண்ட் தானே ஃபைல் பண்ணணும். அதை விட்டுட்டு அவர் காலில் சுடுறதுலாம் எவ்வளோ அராஜகம். அவங்க அப்பாவை அசிங்கமா திட்டுறதுலாம், ஒரு பெத்த புள்ள முன்னாடி அப்பா வந்து அசிங்கமா திட்டினா அவனுக்கு கோவம் தாங்க வரும். எனக்கு புரியல. அவங்க உறவினர்கள்லாம் அசிங்க
அசிங்கமா திட்டினா கோவம் தாங்க வரும். இசைக்கு ராஜா அவர் வந்து பாக்ஸரா, எனக்கு என்ன புரியல, ஒரு பாக்ஸர், அதாவது ஆல்ரெடி தௌலத்துன்ற ஒரு மைண்ட் செட்ல ஒரு போலீஸ்காரர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ள வந்தவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா முறுக்கேற்றி வச்சுக்கிட்டு நான் பாக்ஸர் அப்படின்ற ஒரு தௌலத்தில் வந்து ஊருக்குள்ள சுத்துற ஒரு போலீஸ் அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. ஓகேங்களா? ஸோ அவர் தௌலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயிகிட்ட காமிச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கெலாம் ஒரு மாதிரி புழு பூச்சிங்க தான். நம்ம என்ன சொன்னாலும் பயந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து சுற்றி இப்படியே இப்படி சலாம் போட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க மாதிரி போலீஸோட மைண்ட் செட்டு. ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேவலமான மைண்ட் செட்டில் எல்லா போலீஸ் இருக்க மாட்டாங்க. பட் இப்படிப்பட்ட போலீஸுங்க இருக்காங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். 3 தோட்டா ஏன் இறக்கணும்? ஒரு தோட்டா இறக்கி இருந்தா கூட போதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு, அவர் மண்டையில் ரத்தம் வருதுன்னே வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது தற்காப்புக்காக ஒரு தடவை சுட்டா அவனால் நடக்கவே முடியாது. அது எதுக்கு 3 தடவை சுடுற? 4 தடவை சுட்டுருக்க. அதில் 3 தடவை 3 புல்லட் அவர் காலில் இறங்கி இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மனுஷனால் நடக்க முடியுமானே தெரியலங்க. பனை விவசாயிங்க அவரு. ஒரு விவசாயியை வந்து இப்படி தான் தமிழ்நாட்டில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது க்ளீனாக புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு முதல்ல இந்த கல்லை வந்து தடை பண்ணியிருக்கிறதே நம்மளுக்கு நடக்கிற ஒரு அநீதியாக நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நடக்கிற ஒரு அநீதியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஆந்திரா போய் பாருங்க தெரியும், அது எவ்வளோ பெரிய வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றது அங்கே போய் பார்த்தா தெரியும். கேரளா போய் பாருங்க தெரியும். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு அநியாய அக்கிரமத்தை கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தடை பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதே விஷயத்தை தமிழ்நாடு அரசு கல்லுக்கடை வந்து ஓப்பன் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமானா முடியும். ஆனால் அப்படி ப்ராஃபிட் பண்ணால் காசு ப்ராஃபிட் யாருக்கு போகும்னா விவசாயிக்கு போகும். இங்கே சரக்கு விற்றாங்கன்னா ப்ராஃபிட் யாருக்கு போகும்னா ஆட்சியாளர்களுக்கு போகும். ஏன்னா இங்கே ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது யாரு, நடுவில் மீடியேட்டர் யாரு, எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா யார் இருப்பா? ஆட்சியாளர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பாக்கெட்டுக்கு காசு போகணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவில் தான் ஒரு தமிழ்நாட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தடையை போட்டு தடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அது யாருமே நம்ம கேள்வியே கேட்க முடியாத காரணம் அதிகாரம் நம்மக்கிட்டே இல்லை. இந்த 2 கட்சி வந்தாலும் அதை பண்ணாது, டிவிக்கே வந்தாலும் பண்ணாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பை மூடணும், கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்து பாக்கெட்டில் போகிறதுக்கு தான் மோட்டி. நான் விஜய் வந்தாலும் இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்னி வரைக்கும் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வரவே மாட்டுது. எனக்கு அதுதான் புரியல. அவரும் திருப்பி டிப்பிக்கல் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்றது ஒரு மாதிரி சேம் ஒரே பாலிடிக்ஸாக தான் இருக்குது, ஒரே அரசியலாக தான் இருக்குது. எங்கேருந்து இதில் நம்ம ஒரு சேஞ்சை நம்ம பார்க்க போகிறோன்னு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஆதங்கத்தில் தான் பேசுறேன். ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற கொந்தளிக்கிற ஜனங்களும் ஃபேன்ஸும் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு கோவப்படுறீங்களே அதே மாதிரி இதுக்கும் கோவப்படுங்க. இதுக்கும் நம்ம கோவப்பட்டு தான் ஆகணும். ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டுறாங்க. தமிழ்நாட்டில் வேணும்னே அவங்களுக்கு வேணும்னே ஒரு தடையை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் கோவப்படுங்க, இதுக்கெல்லாம் கொந்தளிங்க. ஸோ இதுக்கும் சேர்த்து கோவப்படுங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு கோவப்படுறீங்களே அதை விட முக்கியம், ஒரு சினிமாவை விட முக்கியம் இது எல்லாமே. ஸோ இதுக்கும் சேர்த்து கோவப்படுங்க அப்படின்றதான் என் சைலன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.